ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 கன்னடத்தில் வெளியான எம்ஆர்பி படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப் பண்ணி தந்தியோன் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ரொம்ப ஒரு ஃபேட் மேனாக இருப்பார், குண்டாக இருப்பார். அதுக்கு ரீசன் பார்த்தா சின்ன வயசில் தவறுதலாக ஒரு டாக்டர் ஊசி போட்டுருவாங்க. அதன் காரணமாக அவர் ரொம்ப குண்டாக இருப்பார், அடிக்கடி சாப்பிட்டுட்டு தூங்குறது இதான் வேலையை கொண்டு வருப்பார். பட் இதெல்லாம் பார்த்தா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாரு, சாஃப்ட்வேரில் நிறைய திறமையுள்ள வீரனே சொல்லலாம். இவருக்கு பார்த்தா அலைன்ஸ் பார்க்குறாங்க, பல பெண்கள் பார்க்குறாங்க, எந்த பொண்ணுமே இவருக்கு ஓகே சொல்ல. ஏன்னா காரணம் குண்டாக இருக்காரு அப்படின்னு காரணத்துக்காக ஓகே சொல்ல அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கடைசியாக ஒரு பொண்ணு மட்டும், ஒரு அழகான பொண்ணு பார்த்தா அவருக்கு ஓகே சொல்லுது. இவருக்கே நிறையா டவுட் இருக்குது. பல தடவை அந்த பொண்ணுகிட்ட கேட்பாரு, நான் ஓகேவான்ன மாரி. அதுக்கு குண்டுலாம் பெரிய விஷயம் மாரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே பண்ணுறோம். ஸோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா, இவர் யாருனே தெரியாமல் போயிடுது. ஏதோ பாத்ரூம் வழிக்கு வந்ததுக்கப்புறம் பழசெல்லாம் மறந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி தான் பழைய நினைவுகள் போயிடும். திரும்ப அந்த நினைவு வர சொல்ல இவர் இந்த நம்ம ஹீரோ பிடிக்காமல் போயிடுது. நீ குண்டா இருக்க, இவ்வளோ கேவலமாக இருக்க. ஏன்னா இந்த பொண்ணு பாஸ்டில் பார்த்தா நல்லா ரிச்சாக இதுவாக வாழும். நல்லா ஒரு இந்த கேள்வி மாரி பப்புக்கு போகிறது அந்த மாரி வாழ்ந்துட்டு வரும். ஸோ நினைவு மறந்ததால் இவனை பையனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கும். பட் திரும்ப அந்த நினைவு வந்ததால் திரும்ப பிடிக்காமல் போயிடும். ஸோ இப்போ பாதி படுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஸோ அந்த பொண்ணை திரும்ப லவ் பண்ண வச்சு ஸோ அதே வாழ்க்கையை வாழ்கிறாரா இல்லை என்ன ஆச்சு, இதுதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு டீசன்ட் வாட்சல் மூவி தான். அப்போதைக்கு 2022 காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. தமிழ் டப்பிங்கில் ஓரளவுக்கு காமெடி இருந்துச்சு. பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக காமெடி நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் காமெடி ஒர்க் அவுட் ஆகல. மேபி நீங்கள் கன்னடா லாங்குவேஜில் பார்த்தா உங்களுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலாம். தமிழில் அந்தளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகல. பட் எல்லாமே காமெடிக்காக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறையா சீன் இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு. ஒரு சில சீன் மட்டும்தான் காமெடியாக ரசிக்கும்படியாக இருந்துச்சு. முழுக்க காமெடிக்காக கொண்டு வரப்பட்ட படம் தான். ஒரு நல்ல ஒரு மூவி அப்படி தான். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முழுக்க காமெடிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல மூவி அப்டேட் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.